கோவை, ஈரோடு போன்ற பகுதிகளில் கொங்குநாடு உணவுகள் மிகவும் பிரபலமாகும். இந்த பதிவில் கொங்குநாடு ஸ்டைலில் பள்ளிப்பாளையம் சிக்கனை எப்படி செய்யலாம் என்பதை இங்கு பார்க்கலாம். சிக்கன் அரை கிலோ, தேங்காய் 2 துண்டுகள், வரமிளகாய் 2, சின்ன வெங்காயம் 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி 1 இன்ச், பூண்டு 8 பற்கள், பாமிளகாய் 2, கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. முதலில் சிக்கனை நன்றாக வாஷ் செய்யவும். அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து ஊறவிடவும். இதற்கிடையில் மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, மிளகாய் மற்றும் அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து பொடியாக அரைத்துக் கொள்ளவும். இப்போது கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, சோம்பு, விதை நீக்கிய வரமிளகாய், சின்ன வெங்காயம் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து வதக்க வேண்டும். அடுத்து தேங்காயை சிறிய துண்டுகளாக நறுக்கி கலவையில் சேர்த்து வதக்கவும். அடுத்து மிக்சியில் அரைத்த கலவை, உப்பு சேர்த்து வதக்கிவிட்டு ஊறவைத்த சிக்கன் துண்டுகளை சேர்க்க வேண்டும். சிக்கனில் மசாலா சேரும் வகையில் நன்றாக கிளற வேண்டும். அதன் மீது கொத்தமல்லியை தூவிவிட்டு தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி சிக்கனை வேக வைக்க வேண்டும். கடாயை மூடி சுமார் 10 நிமிடம் அடுப்பில் வைத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான், ருசியான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடியாகிவிட்டது. இதை சாதத்துடன் பரிமாறினால் அட்டகாசமாக இருக்கக்கூடும்.